அதுதான் என்னோட இரண்டாவது கடல் பயணம். புயலால என் கப்பல் தாக்கப்பட்டு யாருமே இல்லாத ஒரு தீவில போய் நான் சிக்கிக்கிட்டேன். என்ன ஒரு ஆச்சரியம்! வைர கற்கள், வைரம், வைடூரியம், மரகத கற்கள் எல்லாமே இருக்கு. ஒரு நிமிஷம், இந்த தீவை விட்டு வெளியேற முடியாதுங்கிறப்போ இதெல்லாம் சேகரிச்சு என்ன பிரயோஜனம்? எப்படியாவது மலை குன்றுகள் மேல ஏறி வழியை கண்டுபிடிச்சலான்னு முயற்சி செஞ்சேன். ஆனா அதுவும் வேலை செய்யல. ஒவ்வொரு முறையும் என்னோட முயற்சியெல்லாம் தோல்வியில தான் முடிஞ்சது. தப்பிக்கிறதுக்கு எந்த வழி இருக்கிற மாதிரி தெரியலையே. என் கதை இங்கேயே முடிஞ்சிடும் போல இருக்கு. சிந்துபாத் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கேப்பா. ஏப்பா நம்ம வேணும்னா அவருக்கு உதவி பண்ணலாமா? எனக்கு அப்பவே தெரியும் நோபிட்டா, நீ இந்த மாதிரி யாருக்காவது உதவி பண்ண ஆசைப்படுவேன்னு எனக்கு அப்பவே தெரியும். நீ என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். முதல்ல வந்து சிந்துபாத்துக்கு உதவி பண்ணுப்பா. ஆஹா, ஏதோ உணவு மாதிரி இருக்கு. எனக்காக அற்புதமான ஒரு உணவு வந்திருக்கு. இதுக்காக நன்றி சொல்ல நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அந்த பறவை ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குல்ல. என்ன விட்டா நான் அதை நாள் பூரா பாத்துக்கிட்டே இருப்பேன். அவ்வளவு பிடிச்சிருக்கா? மறுபடியும் நான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேனே. அந்த பறவையை தாக்குங்க, அடிச்சு துரத்துங்க. வாங்க வாங்க வாங்க, நாம நினைச்ச மாதிரி இதுல வைரங்கள் நிறைய ஒட்டி இருக்கு. ஆமாமா, நிறைய வைரங்கள் வந்திருக்கு. நாம நினைச்சது கை கூடிருச்சு. இப்பதான் விஷயமே புரியுது. அவங்க அந்த உணவை தூக்கி போட்டது வைரங்களை ஒட்டிக்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் அந்த பெரிய பறவையும் அதை தூக்கிட்டு அதோட கூட்டு நோக்கி பறந்து போகும்போது இவங்க அடிச்சு புடுங்கிக்கிறாங்க. என்ன ஒரு திட்டம்! சிந்துபாத் எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்திலே புரிஞ்சுக்கிறாரு. இவர் எவ்வளவு பெரிய புத்திசாலி இல்ல? நீ தேற மாட்ட. அப்படின்னா இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு இதான் அவரோட திட்டமா? ஹை, பறவை வந்துருச்சு.